Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தொடர்ந்து விரிவான செய்திகளை பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு வெளியே சர்வதேச மையம் அமைப்பதன் தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருகிற 24ஆம் தேதி நடக்க உள்ள நிலையில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கட்டுமான பணிகள் மீண்டும் துவங்கியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத் விவரங்களை வழங்கலாம். ஹாசினி, இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் எங்கே வருவார் அழைத்து வாரீர் வடலூர் வடதிசைக்கே என்று வள்ளல் பெருமான் தனது பெருவெளியின் சிறப்பை பாடல்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழக அரசு சார்பாக 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடலூரில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வள்ளலாருக்கு நிலம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தி அந்த கட்டுமான பணிக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்திலே இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் தேர்தலை முன்னிட்டு அந்த பணி என்பது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையிலே தற்பொழுது தேர்தல் முடிந்தவுடன் இந்த பணி என்பது துவங்கி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் வரும் 24ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்திலே இந்த சர்வதேச மையம் தொடர்பான வழக்கு விசாரணையை எடுத்துக்கொள்ள இருக்கும் நிலையில் தற்பொழுது அவசரமாக இந்த சர்வதேச மையம் கட்டுமான பணிகள் வடலூரில் துவங்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் தேர்தலை புறக்கணிப்பதாக பார்வதிபுரம் கிராம மக்கள் அறிவித்திருந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அவர்களை அழைத்து பேசி பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்திருந்தனர். இந்த நிலையில் எந்தவித பேச்சுவார்த்தை நடத்தாமல் மீண்டும் பணிகள் துவங்கி இருக்கிறதாக பார்வதிபுரம் கிராம மக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். மேலும் இந்த சர்வதேச மைய பணிகள் தற்பொழுது வடலூரில் துவங்கி இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி வினோத். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.